ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் நிஃப்டி டீம். காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம அட்வான்ஸ் லெவலில் வச்சு எப்படி என்ட்ரி எடுத்துருக்கலாம் அப்படின்ற எஜுகேஷ்னல் ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யூடியூப்பில் யாருன்னா இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம யூடியூப்பில் கீழே இருக்க டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடுற செல்லர்ஸோட பிஇபி லெவல் அண்ட் செல்லர்ஸோட ரியல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே உங்களுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே ஃப்ரீயாக கிடைக்கும். கைஸ், அது மட்டும் இல்லாமல் அட்வான்ஸ் லெவல், இந்த அட்வான்ஸ் லெவல் என்எஸ்சிலேருந்து எப்படி எடுக்கிறது, இதை வச்சு இன்ட்ராடேயில் எப்படி அக்யூரஸியாக ட்ரேட் எடுக்கிறது அப்படின்ட்டு நம்ம ஒரு வீடியோ கோர்ஸ் கொடுக்குறோம். அது தேவைப்படுறவங்க, கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம டெலகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது, அதில் வந்து நம்ம காண்டாக்ட் பண்ணி அதுக்கான டீட்டெயில் கேட்கலாம். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம ஸ்ட்ராட்டஜி மார்க்கெட் இன்றைக்கி என்ன நடந்தது பார்க்கலாம். காய்ஸ், இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்கன்னா 24,590 பக்கமாக ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு தான் நம்ம என்ட்ரி ஆகும். ஓப்பன் ஆன ஒரு 15 மினிட்ஸில் மார்க்கெட் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா 24,560-70 பக்கமாக இருந்தது. அதாவது எஸ்டர்டே ஐக்கு மேலே ஓப்பன் ஆன மார்க்கெட் ஆக்சுவலாக எக்ஸாக்ட் எஸ்டர்டே ஐன்னு கூட சொல்லிக்கலாம், இல்லை கொஞ்சம் மேலே கூட சொல்லிக்கலாம். ஆக மொத்தத்தில் எஸ்டர்டே ஐக்கு மேலே ஓப்பன் பண்ண மார்க்கெட் எஸ்டர்டே ஐயையும் கீழே உடச்சி ஓப்பனையும் கீழே உடச்சி மார்க்கெட் கீழே தான் இருந்தது ஒரு 15 மினிட்ஸில். அதாவது ஒரு எஸ்டர்டே ஐயை மேலே ஓப்பன் பண்ணி கீழே உடைக்கிறான்னா டிமாண்ட் இல்லை, அதனால் கீழே வந்துட்டான் அப்படின்ட்டு தான் சொல்லணும். இன்னொன்று, ஓப்பன் ப்ரைஸையே அவனால் தாண்ட முடியாமல் கீழே வந்துட்டான் அப்படின்ட்டு தான் சொல்லணும். ஓகேங்களா? அப்போது ஒரு மார்க்கெட் நெகட்டிவ். ஓகேங்களா? ஒரு நெகட்டிவ் மார்க்கெட் தான். ஓகேங்களா? 24,560-70 பக்கமாக இருக்கும்போது 24,600 அப்படின்ற புட்டு தான் இந்த மணி, 24,500 அப்படின்ற கால் தான் இந்த மணி. ஓகேங்களா? இப்போது மார்க்கெட் நெகட்டிவ்ன்றதுனால கண்டிப்பாக நம்ம புட்டை தான் போய் பார்க்கணும். அதுதான் ரூல், அதுதான் லாஜிக். ஓகேங்களா? ஏன்னா நெகட்டிவ் மார்க்கெட்டுனால நம்ம புட்டை தான் போய் ஃபஸ்ட்டு பார்க்கணும். அவனால் பர்ஃபார்ம் பண்ண முடியல, இல்லை அவன் அட்வான்ஸ் லெவலில் தாண்டலை அப்படின்னா மட்டும்தான் நம்ம போய்ட்டு காலை செக் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வரைக்கும் நம்ம புட்டை தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும். இதுதான் ஆக்சுவலாக 24,600 சார்ட். ஓகேங்களா? மார்க்கெட் எஸ்டர்டேயை தாண்டிச்சு அப்படின்னா புட் ஆப்ஷன் எஸ்டர்டே லோக்குள்ளே தான் இருக்கணும். இதுதான் லாஜிக், இதுதான் ரூல். ஓகேங்களா? ஆனால் இவன் பாருங்கள் 15 மினிட்ஸில் பாருங்கள் இவன் எங்கே இருக்கான் அப்படின்னா எஸ்டர்டே லோ கீழே தான் இருக்கிறான். ஓகேங்களா? ஆக்சுவலாக 120 அப்படின்றது இவனோட ஓப்பன் ப்ரைஸ், 128ன்றது அட்வான்ஸ் லெவல். ஓகேங்களா? ஓகே, அப்படி இருக்கும்போது மார்க்கெட் நெகட்டிவ் அப்படின்னா புட் ஆப்ஷன் பாசிட்டிவாக இருக்கணும். அதாவது மார்க்கெட் ஓப்பனை கீழே உடைக்குதுன்னா புட் ஆப்ஷன் ஓப்பனுக்கு மேலே இருக்கணும். இவன் மேலே தான் இருந்தான் 15 மினிட்ஸில். அதே மாதிரி மார்க்கெட் எஸ்டர்டேயை கீழே உடைக்கும் போது இவன் எஸ்டர்டே லோவை மேலே உடைக்கணும். இதுதான் ரூல். ஆனால் இவன் 15 மினிட்ஸில் எஸ்டர்டே லோவுக்கு கீழே தான் இருந்தான். இப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா மார்க்கெட் எஸ்டர்டே ஐயை தாண்டலை அப்படின்னா கால் ஆப்ஷன் எஸ்டர்டே ஐயை கீழே உடைக்கிறான், மார்க்கெட்டும் எஸ்டர்டேயை கீழே உடைக்குதுன்னா புட் ஆப்ஷன் எஸ்டர்டே லோ உள்ளே வரப்போகிறான் அப்படின்றது தான் அர்த்தம். அதனால் அவன் எக்ஸாக்டாக வந்துடுவானா அப்படின்னு கேட்டால் அவன் அட்வான்ஸ் லெவலில் தாண்டும் போது தான் நம்ம என்ட்ரி எடுக்க முடியும். ஓகேங்களா? இது ஒரு க்ளூ, அதாவது முன்னாடியே நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு விஷயம். ஜாக்பாட் என்ட்ரிலாம் இப்படி தான் வரும் சில டைமில். ஓகேங்களா? ஓகே, அப்போது 15 நிமிஷத்தில் நம்ம நல்லா தெரியும் புட் ஆப்ஷன் எஸ்டர்டே லோ உள்ள வந்துடும் அப்படின்ட்டு. அப்போது 28 அப்படின்னு 128ன்றது ஒரு அட்வான்ஸ் லெவல். அப்போது 128 தாண்டும் போது நம்ம என்ட்ரி எடுக்கலாம். கண்டிப்பாக ஒரு பஃபர், அதாவது ஒரு பஃபர் வச்சு ஒரு 130 நம்ம ஒரு பெண்டிங் ஆர்டர் போட்டு வச்சுருந்தா கண்டிப்பாக 145 வரைக்கும் மார்க்கெட் போச்சு, 15 பாயிண்ட். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இன்சைடு மார்க்கெட்டில் மார்க்கெட் எப்படி வேணால் மூவ் ஆகும். அதாவது புட் ஆப்ஷனும் பர்ஃபார்ம் பண்ணுவான், கால் ஆப்ஷனும் பர்ஃபார்ம் பண்ணுவான். ஓகேங்களா? அதனால் இன்சைடு மார்க்கெட்டில் மட்டும் எப்போதுமே, இன்சைடு மார்க்கெட்டுன்னு கிடையாது, ஒரு ட்ரெண்டு மார்க்கெட்டில் போகும்போது கூட நம்ம வந்து அந்த 15 பாயிண்ட்லேயே நம்ம குறியாக இருக்கக்கூடாது. மேக்ஸிமம் ஒரு 12 பாயிண்ட் போட்டாலே கட் பண்ணின்னு வெளியே வந்துடணும். ஓகேங்களா? அதுதான் வந்து கரெக்டாக இருக்கும். ஆக்சுவலாக நம்ம 15 பாயிண்ட் ஏன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம்னா மேக்ஸிமம் அவன் என்ன தான் ரிட்டர்ன் ஆனாலும் அதிகப்படியாக 15 பாயிண்ட் கொடுத்துட்டு தான் ரிட்டர்ன் ஆவான்றது தான் நம்ம நிறைய நாள் பார்த்த விஷயம். ஓகேங்களா? அதனால தான் நம்ம அந்த 15 பாயிண்ட்டை நம்ம வைக்கிறோம் டார்கெட். ஓகேங்களா? இப்போ கூட பாருங்கள், கரெக்டாக அந்த 15 பாயிண்டில் போய் தான் மார்க்கெட் திரும்பிச்சு. ஓகேங்களா? அதனால தான் அது கொடுத்துருக்கோம். ஆனால் அந்த 15 பாயிண்ட்டுன்றது நம்ம சொல்லியிருக்கிறதே நீங்கள் எல்லாரும் அப்படியே அதே அதில் வந்தால் தான் நான் வெளியே வருவேன்ற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஒரு
ஒரு ரிவர்சல் மார்க்கெட்டில் வேணால் நீங்கள் வந்து அந்த 15 பாயிண்டில் வெளியே வராமல் 15 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் போட்டு வேணால் வெயிட் பண்ணலாம். ஏன் அப்படின்னா ரிவர்சல் மார்க்கெட்டில், அதாவது ஒரு ட்ரெண்டில் போன மார்க்கெட்டு மேலே அட்வான்ஸ் லெவல்லாம் தாண்டி மேலே போனவன் திருப்பியும் அட்வான்ஸ் லெவலில் கீழே உடச்சிட்டான் அப்படின்னா அப்புறமேட்டு அங்கே அதை காலோ புட்டோ, ஓகேங்களா, மேலே போனவன் கீழே வந்துட்டான்னா அப்போ அவன் ஆப்போசிட் பர்ஃபார்ம் பண்ணுவான். அந்த மாதிரி ஒரு ரிவர்ஸ் என்ட்ரி தான் ஜாக்பாட் என்ட்ரின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி என்ட்ரியில் தான் வந்து நீங்கள் வந்து 15 பாயிண்ட்லாம் எதிர்பார்க்க தேவையில்ல. ஆக்சுவலாக அது நல்லாவே போகும். மினிமம் ஒரு 40-50 பாயிண்ட் போயிடுவான் அவன். ஏன்னா கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ள ஒரு 5-10 நிமிஷத்தில் அது மூவ் ஆகிடும். ஓகேங்களா. ஆனால் பெரும்பாலும் அந்த மாதிரி என்ட்ரி கிடைக்காத டைமில் இந்த மாதிரி என்ட்ரிலாம் எடுத்தீங்க அப்படின்னா 15 பாயிண்ட்ன்றது நம்ம ரூலு. ஆனால் 12 பாயிண்ட் வந்தாலே சேஃபாக வெளியே வந்துடணும் அப்படின்றத இங்கே நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இப்போவும் சொல்லுறேன். ஓகேங்களா. ஓகே, அதனால் இது 15 பாயிண்ட் கொடுத்துட்டான். திருப்பியும் புல் பேக் வந்தால் நம்ம எடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக புல் பேக்கில் இங்கே வந்து உட்காரும்போது எடுத்து தான் ஆகணும். நீங்கள் 130 எடுத்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து 15 பாயிண்ட்டாக 115 தான் ஸ்டாப் லாஸு. 115க்கு மார்க்கெட் வரல. புல் பேக் வந்துட்டு மார்க்கெட் திருப்பியும் எங்கே போச்சு அப்படின்னா 145 வரைக்கும் போச்சு மார்க்கெட். மேக்ஸிமம் 144ன்னு வச்சுக்கலாம். 145 கூட இல்லை, 144 வரைக்கும் போச்சு புல் பேக்கில் வந்து. அவ்வளோதான். அதுக்கப்புறம் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிடுச்சு. இந்த என்ட்ரியை நம்ம எடுக்கலை. ஆக்சுவலாக வந்து நம்ம மார்க்கெட்டை நம்ம கொஞ்சம் லேட்டாக தான் பார்த்தோம். ஓகேங்களா. அதாவது காலையில் நம்ம அந்த டைமிங்கில் இல்லை. ஓகேங்களா. அதனால் நம்ம ஒரு 10 o'clock அந்த மாதிரி டைமில் தான் நம்ம உள்ளே வந்தோம். ஓகேங்களா. அப்போது என்ன என்ட்ரின்னு பார்த்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிற கண்டிஷனில் இருந்தது. நம்ம ரிவர்ஸ் என்ட்ரியோட கான்செப்ட் என்னென்னா ஆக்சுவலாக வந்து புட்டு தான் பர்ஃபார்ம் பண்ணோம். புட்டு அட்வான்ஸ் லெவலில் ஓப்பனுக்கு மேலே இருந்து மேலே போனவன் எல்லாத்தையும் கீழே உடச்சிட்டான். எத்தனை மணிக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 10:05க்கு. ஓகேங்களா. அட்வான்ஸ் லெவலில் கீழே உடச்சாலே முடிஞ்சுது. அதுக்கப்புறம் ஓப்பனையும் கீழே உடச்சிட்டான். ஓப்பனையும் கீழே உடச்சிட்டு புல் பேக் ஆகி நல்லா ஃபால் ஆகிட்டான். ஓகேங்களா. அப்போ தான் நம்ம வந்து கால் ஆப்ஷனை செலக்ட் பண்ணோம். ரிவர்ஸ் என்ட்ரியை செலக்ட் பண்ணி ஆக்சுவலாக இங்கேயே நம்ம செலக்ட் பண்ணிட்டோம் ஆக்சுவலாக. ஓகேங்களா. அதாவது இவன் எப்போ அட்வான்ஸ் லோவிலையும் எக்ஸ்டர்டே லோவையும் கீழே உடச்சிட்டாலே முடிஞ்சுது கதை. ஓகேங்களா. எஸ்டர்டே லோ இவன் தாண்ட முடியலாம் என்ன அர்த்தம், 130 என்னோட எஸ்டர்டே லோ. ஓகேங்களா. 24,600ல் 130 நீங்கள் கழிச்சிங்கன்னா 24,470க்கு மார்க்கெட் வராது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. அப்போ அங்கே இருக்கிற 24,500, 24,550 கால் எல்லாமே பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. 24,450 கால் எல்லாருமே பர்ஃபார்ம் பண்ணுவானுங்க. ஓகேங்களா. ஏன்னா இவன் லோவை உடைச்சதுனால, ஓப்பனை தாண்டி போனவன், அட்வான்ஸ் லோவில் தாண்டி போனவன் எல்லாத்தையும் உடைச்சதுனால இவன் வந்து கண்டிப்பாக அந்த இடத்துக்கு போக மாட்டான் அப்படின்றத இண்டிகேஷன் கொடுத்துட்டான். எத்தனை மணிக்கு? 10:10க்கே கொடுத்துட்டான், 10:05க்கே கொடுத்துட்டான். ஓகேங்களா. அப்போ தான் நம்ம மார்க்கெட்டை பார்த்தோம். அதனால தான் நம்ம அந்த என்ட்ரியை மட்டும் போஸ்ட் பண்ணோம். இந்த என்ட்ரி நம்ம பார்க்காதனால போஸ்ட் பண்ணலை. என்னடா இவன் மேலே போய் ஒரு 15 பாயிண்ட் கொடுத்து திரும்பியும் கீழே புல் பேக் ஆகி மேலே போயிட்டு திரும்பியும் கீழே வந்த இதை போடாமல் நல்லா பர்ஃபார்ம் பண்ணதை போட்டிருக்கானே அப்படின்னு யாரும் நினைக்க வேண்டாம். இதுதான் ரீசன். ஓகேங்களா. ஆனால் அந்த என்ட்ரியும் டார்கெட் கொடுத்துருக்கு. ஓகேங்களா. கொடுக்காம புல் பேக் ஆகியும் டார்கெட் 14 பாயிண்ட் போயிருக்கு. ஃபஸ்ட்டில் மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணியும் 15 பாயிண்ட் போயிருக்கு. ஓகேங்களா. போகாமல் கிடையாது. ஓகேங்களா. ஆனால் 15 பாயிண்ட்டுன்றது கண்டிப்பாக இனிமேட்டு மைண்டில் வச்சுக்கிங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சொன்னது யாரும் கவனிக்காமல் இருந்திருந்தால் இப்போ எல்லாருமே கவனமாக பார்த்துக்குங்க. ஓகேங்களா. இந்த மாதிரி தெளிவாக வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும். ஓகேங்களா. அதாவது 15 பாயிண்ட்டு போயிடுவான் அப்படின்ட்டு சில பேர் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா. அதாவது இந்த மாதிரி இன்சைடு மார்க்கெட்டில், ஓகேங்களா, ஒரு எஸ்டர்டேக்குள்ளே வந்துட்டாலே அது இன்சைட் மார்க்கெட் தான். எஸ்டர்டே லோவில் வந்துட்டாலே அது இன்சைட் மார்க்கெட் தான். ஓகேங்களா. அந்த மாதிரி இடத்துல நீங்கள் கண்டிப்பாக ஒரு 12 பாயிண்ட் போயிட்டாலே அட்லீஸ்ட் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸாச்சும் போட்டு வச்சிடலாம். ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ்லாம் இதில் போட முடியாது. ஏன்னா ரொம்ப ஸ்பீடாக இருக்கும் மார்க்கெட். அந்த மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஒரு 1/2 hour 45 minutesலாம் ஸ்பீடாக இருக்கும். டப்புன்னு அடிச்சிடுவான். ஓகேங்களா. அதனால் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ்லாம் போட முடியாது. நீங்கள் ஜஸ்ட் ஒரு 12 பாயிண்டில் வெளியே வந்துடணும். அந்த மாதிரி உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து நல்லா நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணி அந்த கண்டிஷன் கரெக்டாக நீங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டீங்க. அதை உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் இன்சைட் மார்க்கெட்டில் இவ்வளோ தான் கரெக்டாக போகிறான், அவன் 15 பாயிண்ட்டும் போகிறான், சில டைமில் 14 பாயிண்ட்டும் போகிறான் அப்படின்னு எல்லாமே நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் லாட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு தெரியும் இவ்வளோ போவான் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா. அப்போ நீங்கள் லாட்டை இன்க்ரீஸ் பண்ணி கரெக்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. ஆனால் எதை பண்ணாலும் டிசிப்ளின் ட்ரேடுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது மணி மேனேஜ்மெண்ட்டும்
சைக்காலஜியும் ரொம்ப 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 முக்கியம். திருப்பி திருப்பி நம்ம சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கில் நீங்கள் வின் பண்ணணும். ஆப்ஷன் ட்ரேடிங்ட்டு இல்லை, நீங்கள் டோட்டலாக ஸ்டாக் மார்க்கெட் உள்ள வந்துட்டாலே நீங்கள் டோட்டலாக வின் பண்ணணும் அப்படின்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுன்றது ரொம்ப 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 முக்கியம். இதை நீங்கள் மெயின்டைன் பண்ணலை அப்படின்னா நீங்கள் இதில் ஜெயிக்கவே முடியாது. என்ன தான் பெரிய ஸ்ட்ராட்டஜி நீங்கள் வச்சுருந்தாலும் இதில் ஜெயிக்க முடியாது. ஏன்னா டிசிப்ளினும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டும் இல்லைன்னா வேஸ்ட்டு. ஓகேங்களா? அதனால் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் கைஸ். ஓகேங்களா? இதை எல்லாருமே மெயின்டைன் பண்ணுங்கள். ஓகேங்களா? அது எப்படி பண்ணணுன்ட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம ஸ்ட்ராட்டஜி வீடியோலேயே சொல்லியிருப்போம். லாஸ்ட் எண்டில் முடியும் போது இப்படி பண்ணணும், இப்படி செய்யணும்னு சொல்லியிருப்போம். அதை எல்லோரும் பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ஓகே. இப்போது இது வந்து காலையில் நடந்த விஷயம். இப்போ நம்ம போஸ்ட் பண்ணது 24,500 கால் தான் ஆக்சுவலாக போஸ்ட் பண்ணோம். ரிவர்ஸ் என்ட்ரி இதுதான் 24,500ன்ற காலு. ஆக்சுவலாக அவன் வீக் ஆகிட்டவொன்னே நம்ம ஏற்கனவே சொல்லிடுவோம், ரிவர்ஸ் என்ட்ரி எப்படி ஆகும் அப்படின்னா பர்ஃபார்ம் பண்ணுறவன் வீக் ஆனால் தான் நம்ம எடுக்க முடியும். ஓகேங்களா? இவனோட அட்வான்ஸ் லெவல் பார்த்தீங்கன்னா 131. ஓகேங்களா? ஓப்பன் வந்து இவனோட ஓப்பன் வந்து 145. பாருங்களா, 131லேயே நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஆக்சுவலாக இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாம். ஏன்னா 15க்கு வீக் ஆகிட்டான் அவன். ஓகேங்களா? அப்போது இவனை இங்கே அட்வான்ஸ் லெவலில் இவன் பாருங்கள், எப்போதுமே இவனோட ஆப்போனண்ட் சப்போர்ட்டில் இருக்கிறான் அப்படின்னா கண்டிப்பாக இவன் கீழே, அதாவது 24,600 கீழே வராமல் தடுக்கிறவன் யார் 24,550 24,500 கால் தான் கீழே வர விடாமல் தடுக்கும். அவன் வந்து ஏதாச்சும் ஒரு சப்போர்ட்டில் நின்றுட்டாலே டேஞ்சர் தான். அவன் வந்து அதாவது பர்ஃபார்ம் பண்ணுறவன் கண்டிப்பாக ரிவர்ஸ் ஆகிறதுக்கு தான் சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அதுக்குன்னு அவன் கண்டிப்பாக ரிவர்ஸ் ஆகிடுவானாலும் தெரியாது நம்மளுக்கு அது. ஓகேங்களா? ஏதாச்சும் ஒன்று நடந்தால் தான் நம்ம கண்டுபிடிக்கும். இப்போ பாருங்கள், 24,600 பர்ஃபார்ம் பண்ணவன் கீழே உடச்சவொன்னே தான் அவன் வீக் ஆகிட்டான்னு தெரியுது. அதுக்கப்புறம் தான் இவனை எடுக்கிறோம். அந்த மாதிரி நம்ம எதையுமே முன்னாடியே சொல்லிட முடியாது, எதையுமே நம்ம கெஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? நடந்து முடிஞ்சவனை தான், ஒரு திருட்டு முடிஞ்சவனை தான் நம்ம அதை கண்டுபிடிக்கவே முடியும். திருட்டு நடக்கிறதுக்கு முன்னாடியே அது என்ன நடந்ததுன்னா நம்மளுக்கு எப்படி தெரியும்? எதுவுமே தெரியாது. அந்த மாதிரி தான். ஓகேங்களா? ஓகே. அப்படி அவன் பர்ஃபார்ம் பண்ணுற 24,600 வீக் ஆகிட்டவனை தான் நம்ம இந்த என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருந்தது. 131ன்றது அட்வான்ஸ் லெவல். ஓகேங்களா? இங்கே நீங்கள் எடுத்திருந்தா கூட ஓப்பன் வரைக்கும், ஏன்னா இவன் ஓப்பனுக்கு கீழே இருந்தவன் ஓப்பன் வரைக்கும் தான் நம்ம டார்கெட் வைக்க முடியும். ஓகேங்களா? 145ன்றது இவனோட ஓப்பன் ப்ரைஸு. அது வரைக்கும் டார்கெட் வச்சுட்டு வெளியே வரலாம். ஆனால் இதை உடைப்பானான்னு தெரியாது. ஆனால் இவனோட ஆப்போனண்ட் வீக் ஆகிட்டான். அதாவது ஓப்பனுக்கு மேலே அட்வான்ஸ் லெவலுக்கு போனவன் டோட்டலாக ஓப்பனை கீழே உடச்சி, அவனோட அட்வான்ஸ் லெவல் கீழே உடச்சி எஸ்டர்டே லோ கீழே உடச்சதுனால இவன் தான் பர்ஃபார்ம் பண்ணி ஆகணுன்றது நம்மளுக்கு நல்லா தெரியும். இவன் தான் ஒன் சைடாக போகணுன்றது நல்லாவே தெரியும். ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இவன் ஓப்பனை உடச்சி புல் பேக் ஆகும்போது இன்னொரு என்ட்ரி எடுக்கலாம். ஆனால் ஓப்பனில் நம்ம வெளியே வந்துட்டு இங்கே ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் கூட போட்டு வச்சுக்கலாம். 5 லாட் 10 லாட் அடிக்கிறவங்க இதில் வந்து ஒரு 5 லாட்டை கொடுத்துட்டு ஒரு 5 லாட்டை இந்த இடத்துல ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சிடணும். ஓகேங்களா? எது வரைக்கும் வந்திருக்கான் பாருங்கள் இவன். இவ்வளோ தூரம் போய் டார்கெட் கொடுத்தோம், திருப்பி இவ்வளோ தூரம் வந்திருக்கான் பாருங்கள். அப்போட 130க்கு வரல, இருந்தாலும் சொல்கிறேன் 134 வரைக்கும் வந்திருக்கான் பாருங்கள். அவ்வளோ பெரிய ஸ்டாப் லாஸ் அடிக்கிறானுங்க பாருங்கள். ஓகேங்களா? அதனால தான் ஆப்ஷன் மார்க்கெட்டில் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து கரெக்டாக நம்ம அந்த அட்வான்ஸ் லெவலில் தான் வச்சு பண்ணணும். ஓகேங்களா? இந்த இடத்துல பாருங்கள், க்ளீனாக இங்கே உட்காந்து கரெக்டாக டார்கெட் கொடுத்துட்டோன்னா முடிஞ்சுது, அவ்வளோ தான். அதுக்கப்புறம் அவன் ஸ்டாப் லாஸ் அடித்தாலும் எதுவுமே நம்ம பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? இந்த இடத்துல டார்கெட் வெளியே வந்துடுறோம், இங்கே ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போடுறோம், திருப்பியும் ஓப்பன் ப்ரைஸில் உட்காந்து 135 உட்காந்து எவ்வளோ தூரம் போயிருக்கான் பாருங்கள். 180 வரைக்கும் போயிருக்கான், கிட்டத்தட்ட 35 பாயிண்ட்டு. ஓகேங்களா? ஒரு ப்ரீமியத்தோட ஓப்பன் ப்ரைஸ் எஸ்டர்டே ஐ கூட அட்வான்ஸ் லெவலாக ஆக்ட் ஆகும் அப்படின்றத நம்ம நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ஓப்பன்ன்றது ரொம்ப முக்கியம். அதாவது இவனோட ஆப்போனண்ட் புட் ஆப்ஷன் பர்ஃபார்ம் பண்ண ஓப்பனை கீழே உடச்சவொடனே இவன் மேலே உடைக்கிறான் பாருங்க. அப்போது டிமாண்ட் இல்லாத இருந்த மார்க்கெட்டில் இவன் ஓப்பனை உடச்சவொடனே டிமாண்ட் வந்துருச்சு, அதனால் இவன் மேலே போகிறான்றது அப்போ உங்களுக்கு தெரிய வந்துட்டுருக்கோம். எத்தனை மணிக்கு? 10:30 மணிக்கு. ஓகேங்களா? இன்னொன்று நம்ம ரிவர்ஸ் கான்செப்ட் தெளிவாக இருக்குது. பர்ஃபார்ம் பண்ணுறவன் வீக் ஆகணும். அவன் அட்வான்ஸ் லெவல் ஓப்பனை கீழே உடச்சி வீக் ஆனது 15க்கே நம்மளுக்கு தெரியும். இவன் அதாவது அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற இந்த மணி கால் ஆப்ஷன் கரெக்டாக அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகிட்டான். ஓகேங்களா? தெளிவாக மீட் ஆகிட்டான். ஓகேங்களா? மீட் ஆகிட்டு அழகாக மேலே போயிட்டான். ஓகேங்களா? இதுதான் ரிவர்ஸ் கான்செப்ட். ஓகேங்களா? இதுதான் நம்ம கோர்ஸ் வீடியோவில் தெளிவாகவே சொல்லியிருப்போம். ஓகேங்களா? ஓகே. அதுக்கப்புறம் பாருங்கள், திருப்பியும் கீழே அப்படியே ரீட்ரேஸ்ட் ஆகி மார்க்கெட் அப்படியே தான் இருந்தது. இன்னமும் மார்க்கெட் அப்படியே ரீட்ரேஸ்ட்லேயே தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு பெரிய புல் பேக் வந்து அப்புறம் மேலே போயிட்டான். ரெண்டாவது புல் பேக்லாம் எப்போவுமே நம்பக்கூடாது. ஃபஸ்ட்டு புல் பேக் தான் நம்மளுக்கு வேலிடு. செகண்ட்லாம் வந்து என்ன பண்ணுவான்றது தெரியாது. நம்ம ஒரு சின்ன ரிஸ்க் வச்சு வேணால் நம்ம எடுக்கலாம். இந்த இடத்துல ஒரு கேண்டில் நின்று மேலே மூவ் ஆகும்போது எடுக்கலாம்.
ஓகேங்களா. அந்த மாதிரி மூவ் ஆகும்போது எடுக்கும்போது இதை கீழே தான் ஸ்டாப் லாஸ் வைக்கணும். இல்லை இவன் எந்த லோ வரைக்கும் வந்திருக்கானோ அதை தான் வைக்கணும். அந்த மாதிரி பார்க்கும்போது இங்கெல்லாம் நீங்கள் வைக்கவே முடியாது ஸ்டாப் லாஸ். இங்கே நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா இவ்வளோ தூரமாக வைக்க முடியாது. ஓகேங்களா. அப்போது இந்த என்ட்ரி தான் வேலிடு. ஓகேங்களா. இதில் என்ட்ரி எடுத்தோமா, ஏன்னா நம்ம 15 பாயிண்ட் 30 பாயிண்ட் தான் வச்சு எப்போவுமே எடுப்போம். அந்த டார்கெட் ரொம்ப அழகாகவே கொடுத்தான். ஆக்சுவலாக இங்கேயே கொடுத்துட்டான் 15 பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் இங்கே என்ட்ரி எடுத்திருந்தால் திருப்பியும் இங்கே வரைக்கும் வந்திருக்கு. ஓகேங்களா. 35 பாயிண்ட்டு, 35 இதில் ஒரு 15, 50 பாயிண்ட் சாலிடாக கொடுத்துருக்கான். ஓகேங்களா. ஓகே, இன்றைக்கி என்ட்ரி இப்படி தான் கைஸ் எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிளான என்ட்ரி தான், ரொம்ப கஷ்டம் கிடையாது. ஏன்னா நம்ம இதை டெய்லி பார்க்குறோம், வருஷக்கணக்காக பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம சேனல் ஓப்பன் பண்ணதுலேருந்து இந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். எப்படி எடுக்கணும், எப்படி பண்ணணுன்றது நம்ம தெளிவாகவே மார்க்கெட் முடிஞ்சவுடனே ரிவ்யூ வீடியோ தெளிவாகவே போடுறோம். ஓகேங்களா. எஜுகேஷனுக்கோசம் நம்ம இதை எல்லாருமே தெரிஞ்சிக்கணும் ஈஸியாக அப்படின்றதுக்கோசம் தெளிவாகவே போடுறோம். ஓகேங்களா. அதனால் ஆக்சுவலாக ரொம்ப சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி தான். ஓகேங்களா. செல்லர்ஸ்க்கு லாஸ் வரக்கூடிய இடத்துல நம்ம உள்ளே போகிறோம், அவ்வளோதான் விஷயம். ஓகேங்களா. இது வந்து என்எஸ்சி சைட்லேயே இருக்குது. ஓகேங்களா. அவங்களோட அட்வான்ஸ் லெவலில் எடுத்து, அதாவது அவங்களோட பிரேக் ஈவன் பாயிண்ட்டு ப்ரைஸை எடுத்து நம்ம அதில் ட்ரேட் எடுக்க போகிறோம், அவ்வளோதான் விஷயமே. ஓகேங்களா. ஓகே, இந்த கோர்ஸ் டீட்டெயிலை பற்றி தெரிஞ்சிக்கணும், இதை வாங்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம டெலகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது, அதில் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம் கைஸ். ஓகே, இன்றைக்கி இப்படி தான் கைஸ் எடுத்துருக்கணும். ஓகேங்களா. நிறைய பேர் கேட்குறாங்க ஸ்டாக் ஆப்ஷன் என்ட்ரி போடுறது இல்லையே அப்படின்ட்டு. இல்லை, நம்ம அது ஆக்சுவலாக ஸ்டாக் ஆப்ஷன் நம்ம வந்து எதுக்கு போடுறது இல்லை அப்படின்னா, நம்ம நிஃப்டி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஸ்டாக்கும் பண்ணுறோம். அதில் வந்து டெய்லி என்ட்ரி வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் நம்ம போடுறதில்ல. நம்மளும் எடுக்கிறோம் அதை, ஆனால் நம்ம அதை போடுறதில்ல. ஓகேங்களா. இதை மட்டும் தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா. அது ஜஸ்ட்டு நம்ம அந்த கோர்ஸ் கொடுக்குறோம், எல்லாேருக்கும் தெரியணுன்றதுக்கோசம் அதை நம்ம போட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ எல்லாேருக்கும் தெரிஞ்சிடுச்சு, அதனால் நம்ம போடுறதில்ல. ஓகேங்களா. ஆனால் நிஃப்டி அப்படி விட முடியாது. நிஃப்டின்றது தான் ஒரு மேஜரான ஒரு இண்டெக்ஸு. அதனால் அதில் மட்டும் நம்ம டெய்லி நம்ம அட்வான்ஸில் வச்சு எடுக்க முடியும் அப்படின்றத காட்டுறதுக்கோசம் தான் அதை போடுறோம் நம்ம. ஓகேங்களா. இது வரைக்கும் நம்ம சேனல் ஓப்பன் பண்ணி ஆகிடுச்சு, 2 வருஷம் கிட்ட ஆகிடுச்சு. நம்ம தெளிவாக தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். அதனுடைய எக்ஸ்ப்ளனேஷனும் தெளிவாக தான் கொடுத்துட்ருக்கோம். இது ஆக்சுவலாக இந்த அட்வான்ஸ் லெவல் வச்சு நம்ம எல்லாத்துலேயுமே எடுக்கலாம். ஓகேங்களா. அது எல்லாருக்குமே தெரியும், இருந்தாலும் சொல்கிறேன், நிறைய பேர் டவுட் கேட்குறாங்க, அதனால் சொல்கிறேன். பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி எதில் வேணால் எடுக்கலாம். அது வந்து நம்ம நிஃப்டியில் மட்டும்தான் பண்ணுறோன்றதுனால ஆக்சுவலாக ஒரு இண்டெக்ஸுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ பாயிண்ட் வைக்கணும் அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும். அட்வான்ஸ் லெவல் நீங்கள் எப்படி எடுக்கணுன்றதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஒரு வாரம் 2 வாரம் வாட்ச் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு நீங்கள் எடுத்துக்க வேண்டியது தான். ஓகேங்களா. ஸ்டாக் ஆப்ஷனையும் பண்ணலாம், எதில் வேணால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஓகே காய்ஸ், நாளைக்கு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.